மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு கொல்லையில் இருந்த வாழைக்காய். நான் 2 வாழைக்காய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் அதை பஜ்ஜி செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருளுங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 வாழைக்காய் பாருங்கள், 200 கிராம். இந்த டம்ளர் 200 கிராம் கடலை மாவு, பாருங்கள் நான் 200 கிராம் கடலை மாவு போட்டுட்டேன். அதுக்கு 3 டீஸ்பூன் மைதா மாவு போடுறேன். தேவையான அளவு பெருங்காயம் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், காரம் போடலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். தேவையான அளவு உப்பு. கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சர்க்கரை 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கால கரைச்சிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. சர்க்கரை எதுக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹோட்டல்லலாம் இப்படி தான் வச்சு போடுவாங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அரிசி மாவுக்கு போது இந்த மைதா மாவு போட்டு சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க தண்ணி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வாழைக்காயை நான் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரே ஸ்லைஸாகவும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு எண்ணெய் அதிகமாக வைக்கணும். எண்ணெய் கம்மியாக வச்சு நம்ம போடுறதுனால இந்த மாதிரி ஒரு வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி இவ்வளோ கணத்துக்கு போட்டுக்கோங்க. இப்போது வச்சு நினச்சி போடலாம். பாருங்கள், இப்போ நினச்சி போட வேண்டியதுதான். இப்படி பாருங்க, இப்போ நம்ம வச்சு போட்டு முடிச்சாச்சு. நம்ம சர்க்கரை எதுக்காக ஜீனி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ரொம்பவும் போடக்கூடாது, கம்மியாக போட்டுக்கணும். முடிச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் குட்டீஸுக்கெல்லாம் செஞ்சு அசத்துங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.